நம்ம நம்ம எத்தனையோ வருஷமாக நம்ம குழுவிலே வந்திருக்கீங்களா? அது இப்போ ஆ அப்படியா? சரி. ஆ ஆ சரிங்க. ஆ சரி 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 சரி. ஆ ஆ ஆ ஆ இப்போ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா? சரிங்க சரிங்க. ஆ ஆ சரிங்க 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 சரிங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அது கையறவுன்ற கையறவு முதல்ல இந்த நடுக்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ நமக்கு வந்து முகத்தில் 2 கண் இருக்குது. இது நடுக்கண் அப்படின்றது என்னன்னா அதுதான் அருள். அருள் உணர்வு. அது அருள் உணர்வு அப்படின்னா அதுதான் கடவுளுடைய அறிவு. கடவுளுக்கு ஒரு அறிவு இருக்கு இல்லைங்களா? இப்போ மனிதனுக்கு அறிவு இருக்குது, நமக்கு மன அறிவு தான் நமக்கு அறிவு அதிகபட்சமாக. கடவுளுக்கு அறிவு என்னன்னா கடவுளுடைய அறிவுன்றது அவருடைய தன்மை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா? இப்போ அண்ணாதுரை எப்படிப்பா, அவர் ரொம்ப தங்கமானவர்பா, சிவபக்தர், தான் உண்டு தன் வேலை உண்டு, புத்தகம் விற்கிறதே வேலையாக இருப்பார், திருவருட்பா விற்கிறதே வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கார் ஒருத்தர் தனஞ்சயன், அவர் எப்படிப்பா, அவர் என்னப்பா அவர் வட்டி கொடுத்து வாங்குறாரு, 4 வட்டி கொடுத்து வாங்குறாரு, ரொம்ப மோசமான ஆளுப்பா. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் இருக்குது. மண்ணு கூட ஒரு கேரக்டர் இருக்குது. அது வந்து மழை பெய்யும், லேசான மழை பெய்யும் போது அப்படியே கப்புன்னு மேலே வரும். நீங்கள் கரும்பு இப்போ சாறு எடுக்கிற இடத்துல, கரும்பு வெட்டுற இடத்துல சாறு பிழிஞ்சு அந்த கரும்பை காய்ச்சுவாங்க, அப்போ ஒரு இது வரும். பூவுக்கு ஒரு மனம், பூவுக்கு கேரக்டர் மனம். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. அதில் வந்து இந்த சர்க்கரை இருக்குன்னா அதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு, அதனுடைய தன்மை. அப்போ வந்து ஒரு பொருளாகட்டும் ஒரு ஆற்றலாகட்டும் அது அதுக்குள்ள ஒரு தன்மைன்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி கடவுளுக்கு ஒரு தன்மை இருக்குது. கடவுள்ன்றது அன்பு. அவருக்கு ஒரு தன்மை இருக்குன்னா அது வந்து எல்லையில்லாத ஒரு கருணை தான் அவருடைய தன்மை. கருணைன்றது தான் வள்ளலார் வந்து ஒப்பற்ற தயவு உடைய பேரறிவு. அந்த ஒப்பற்ற தயவுடைய பேரறிவு அதுதான் பூரண இன்பம். அதை எப்போ சொல்கிறாரு? மகாமந்திரத்தை சொல்லிட்ட பிறகு கீழே சொல்கிறார். அதுதான் கடவுளுடைய அறிவு. கடவுளுடைய அறிவுன்றது கருணை. கருணைன்னு நம்ம நினைக்கிற கருணை கிடையாது, அது தனிப்பெரும் கருணை. ஒப்பற்ற தயவுடைய பேரறிவு அது கடவுளுடைய அறிவு. அதுதான் அவருடைய தன்மை, அதுதான் அருள். அந்த அருளறிவு ஒன்றே அறிவு. அதுதான் மனிதன் அடைய வேண்டியது அந்த நிலை தான். அதுக்கு பேர் தான் கண்ணுன்னு பேர். அது ஏன் நடு அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அது எல்லாத்துக்கும் நடுவாக இருக்குது, பொதுவாக இருக்குது. இப்போ நடுவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நடுவர் பட்டிமன்றத்தில் இந்த பக்கம் ஒரு பொதுவாக இருப்பார், எந்த பக்கமும் சாய மாட்டார். கரெக்டான ஒரு நடுவர், பொதுவர், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அது நடுக்கன்றது அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது. நம்ம கண்ணில் பார்க்குற அண்ட பிண்டங்கள், சூரியன், நட்சத்திரம் முதல் கொண்டு எத்தனை அண்ட கோடிகள்லாம் அந்த உலகத்தில் சுழன்று கொண்டே இருக்கிறது. கோடிக்கணக்கான ஆற்றல்கள் இருக்குது, கோடிக்கணக்கான ஆற்றல்கள் நம்மளை சுற்றி. மின்காந்த அலை இயக்கம் இருக்குது, அந்த அலை இயக்கம் இல்லைன்னா நம்ம ஃபோன்லேயே பேசவே முடியாது. அது உலகம் ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து செயற்கைக்கோள் விடுறான் நிலாவுக்கு, அங்கேருந்து படம் எடுக்கணுன்னா
அந்த செயற்கைக்கோளுக்கு ரோபோவை கீழே இறக்கிறதுக்கு இங்கேருந்து கமாண்டு கொடுக்குறான். இவன் கொடுக்குற கமாண்டு ஒயர்லையா போகுது, மேக்னெட்டிக் வேவ்ஸ். அது இயற்கையாக இருக்கே, அதை இப்போ தான் அதை கண்டுபிடிக்கிறான். அதுக்குரிய பக்குவம் அறிவில் இப்போ தான் வருது, அதை கண்டுபிடிக்க. எல்லாமே இயற்கையில் இருக்கிறது தான். ஏன்னா இப்போது மனிதன் கண்டுபிடிச்சிருது எல்லாமே இந்த மண்ணுக்குள்ளவும் விண்ணுக்குள்ளவும் ஆகாயத்துக்குள்ளவும் இருக்கிற பொருளை தான் அவன் கண்டுபிடிச்சி எப்படி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தியிருக்கான். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம எத்தனையோ ஒளிக்கோளங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அங்கே இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கிற சூரிய குடும்பத்தில் இருக்கிற பூமி, நம்ம இந்த போல் பூமி, அங்கே வாழற கோடிக்கணக்கான மனிதர்கள், பிண்டங்கள்ன்றது இந்த எந்த உயிருக்கும் ஒரு உடம்பு, உயிர் உடம்பு பிண்டம்னு போடுறது. அண்டங்கள், பிண்டங்கள், பண்ட பொருள்கள், இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது ஒரு பொருள் தான் நடு அப்படின்னு சொல்கிறது. அது எதுன்னா அருள் தான். கடவுளுடைய அருள் தான் எல்லாமாய் விளங்குது. அதனால்தான் அருள் நிலை விளங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுகாதீத வெளி நடுவிலே. நடராஜபதி மால முதல் பாடல் வருதா, அருள்நிலை. அந்த அருள்நிலை தான் நடுவாக இருக்குது. அருள்நிலை விளங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுகாதீத வெளிநடுவிலே. அதுதான் கோயில். இந்த கோயில் வெளியில் எங்கே பார்க்க முடியும்? நீங்கள் தான் நாம் தான் அந்த சிற்றம்பலமாக இருக்கிறோம். அந்த சிற்றம்பலம்னாலும் சிற்றபையினாலும் அதுவும் அதுக்குள்ளே இருக்கிற உள்ளொலியும் சேர்ந்து தான் நடுக்கண்ணாக இருக்குது. அந்த நடுக்கண்ணு தான் நெற்றிக்கன்றது. அதான் அந்த நடுக்கண்ணை திறக்க பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றார். அதுதான் அருள் உணர்வு, அதுதான் கடவுளுடைய அறிவு. மனிதனும் அடைய வேண்டிய நிலை அந்த அருள் அறிவு என்கின்ற அருள் நிலை தான் இவனுக்கு அடைய வேண்டிய லட்சியமாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம். அந்த நிலையில் தான் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு மனிதனுக்கு முடிவாக இருக்குது. அதுதான் நடுக்கன். அதுக்கு நீங்கள் சும்மா அதை பச்சுக்கின்னு அதை தலைக்கிற உரு போட்டு இருந்தாலாம் வராது. அதுக்கு ஒரு பயிற்சி பண்ணணும், இடைவிடாத மனோப்பயிற்சி கொடுக்கணும். நம்ம மனம் எப்போ பாரு நினைக்கிறது, மறக்கிறது, தூங்கிறது, போகிற தூக்கத்துலேருந்து விழிக்கிற நேரத்துலேருந்து திருப்பி ராத்திரி பெட்டுக்கு போகிற நிறைய வரையில் எதனாவது ஓய்வு எடுக்குதா? நான் பல்லாயிரக்கணக்கான எண்ணங்கள் நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ அது பாட்டுக்கு அது நம்மளை அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நினைப்பு மரபு, இந்த நினைப்பு மரபு இருக்கிற இடத்துல கடவுள் உண்மை வெளிப்படாது. அதனால தான் வள்ளல் பெருமான் ஒரு ஜாம நேரம் பயிற்சி சொல்கிறார். அதாவது ஒரு ஜாம நேரம்னா 2:45, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுது. அந்த 3 மணி நேரம் இகலோக விசாரணை இன்றி பரலோக விசாரிப்புடன் கடவுளை சிந்தித்து கொண்டிருந்தாலாவது, தோத்திரம் செய்து கொண்டிருந்தாலாவது நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம்ன்றார். 3 மணி நேரம்னா அது வள்ளலாருக்கு ஒரு முறை பண்ணால் போதும், வள்ளலார் போன்ற சாத்தியர்களுக்கு ஒரு முறை பண்ணால் போதும். நாம் அடிக்கடி 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 3 மணி நேரம் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. விரும்பிடுமா? வராதே. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வள்ளலார் மாதிரி ஆகிடுவீங்க. அதான் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாருன்னா, பெற வேண்டியது என்ன? மரணமில்லா பெறுவார் தான் வள்ளலார் சொல்கிறது. நம்ம 3 மணி நேரம் உட்காந்தா கூட அதில் ஒரு நிமிஷம் சரியான இது அமையிறது கஷ்டம். இப்போ கையறவு இல்லாதுன்னா அதுக்கு பயிற்சி. கையறவுன்னா சோம்பல், நிதிரை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் என்னப்பா இன்னும் இருக்குப்பா, நமக்கு சூழ்நிலையே சரியில்லைண்ணா. சூழ்நிலை சரியில்லை, நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பையனுங்களை கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துடுறேன் ஒரே டே அப்படின்னுவான். அப்புறம் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்ன? ஒன்றும் இல்லை, இது முடித்த பிறகு நான் கண்டிப்பாக ஒரு இடத்துல உட்காடுறேன் அப்படின்றான். அந்த பிரச்சனை பண்ணி உனக்கு தீராத நோய் வந்துடும். என்னடா சொன்னேன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ நோய் வராத நோய் வந்துடுச்சு, சர்க்கரை 400 இருக்குது, பிபி வந்துடுச்சு. அதுதான் சொல்கிறாரு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, இந்த உடம்புல ஜீவ சுவாசம் இருக்கும்போதே நீ பெற வேண்டியதை
செஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சரவணானந்த சாமி சொல்லுவார், உடம்பு நன்னிலையில் இருக்கும் பொழுதே, உடம்பு நன்னிலையில் இருக்கும்போதே மனம் வந்து அமைதியான சூழ்நிலை இயற்கை கொடுத்துருக்கோம். அந்த சூழ்நிலை இருக்கும்போதே நம்ம வந்து மேலேறிக்கணும். டப்புன்னு இந்த இருக்கிற நிலையை விட்டு மேலேறி போகணும் அப்படின்றார். அதுக்கு தான் கையறவு அப்படின்னா அதாவது கைக்கிசைந்த பொருளேன்னு சொல்கிறார் இல்லைங்களா. கைன்னு இந்த இடத்துல வந்து ஆன்மாவுக்குள்ளே தான் வந்து இறைவன் இருக்கார். ஆன்மாவுக்கு இன்னொரு பேர் கையின் பேர். கைவிடித்தார் நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். அவர் என் கைவிடித்தார், நான் அவர் கால் பிடித்து கொண்டேன். அவர்னா அற்பெருஞ்சோதி ஆண்டவர் அருவமாக இருக்கிற மனுஷ உருவத்தில் வந்து வள்ளலார் கையை பிடிச்சாரு. அது இல்லை, இது எல்லாமே சூக்கும் பொருள். அதாவது ஆன்மா பிடிச்சிக்கிட்டாராம். அவர் வள்ளலாருடைய ஆன்மாவை பிடிச்சிக்கிட்டார். எப்படி பிடிச்சிட்டாருன்னா, இவர் வந்து இடைவிடாத நினைக்கிறதுனால அவர் சரி நம்ம விட்டால் வேறு கதின்னு இருக்கிறாரு ராமலிங்கம், அதனால் நாம் இவரை விட்டு போகக்கூடாது. அவர் அங்கே தான் இருக்கார். நான் மறவேன் நீ மறக்காத, நான் மறப்பர் ஏன் மறந்தால் உயிரிடுவேன், நீ அப்படி இருக்கிற என்ன நீ மறந்துடாதன்றதுனால அவர் என் கைப்பிடித்தார், நானும் அவர் கால் பிடித்து கொண்டேன். கைக்குள்ளே கால் இருக்கு. ஆன்மா என்ற கைக்குள்ளே கடவுளுடைய திருவடி இருக்குது. அந்த திருவடிக்கு பேர் தான் நடுக்கன். அந்த திருவடி தான் அருள் உணர்வு. அந்த 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 கையறவன் நம்மளை விட்டு நழுவி போகாத பார்த்துக்கணும். அதுக்கு கையறவு, அதை அறுக்கிறது, நம்மை விட்டு போகும்படி செய்கிறதுக்கு பேர் தான் கையறவு. நம்ம கையை விட்டு நழுவி போயிடுற மாதிரி செய்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் கையறவு. அது எதுன்னா சோம்பல், அப்புறம் பார்த்துக்கலாம், நித்திரை. அப்பா 5 மணி நேரம் தான்ப்பா தூங்கினேன், இன்னும் கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னும் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு வர்றேன்ப்பா. அப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சு மத்தியானம் ஒரு தூக்கம் போட்டால் 2 மணிக்கு 4 மணிக்கு தான் எழுந்துக்கிறோம். அப்படி தூக்கம் சோம்பலும் அண்ணன் தம்பிங்க. அதனால் சரவணானந்த சாமி சொல்லும்போது பேருண்டி பெருந்தூக்கம் இதெல்லாம் கூடவே கூடாது ஒரு சன்மார்க்கத்தில். அதனால் புருவ மத்தியில் இடைவிடாது புருவ மத்தியில் நான் கவனத்தை செலுத்தணும். சிச்சபையின் கண்ணே கவனத்தை சிச்சபையினாலும் நடுக்கண்ணுனாலும் வேறுலாம் கிடையாது, ஒரே தான். அந்த சிச்சபைன்றது தான் ஆன்மா. ஆன்மாவும் கடவுளும் ஒரே இடத்துல ஒன்றாவே இருக்கிறாங்க. அந்த சிற்றபையை தான் அருள்நிலை விளங்கு சிற்றம்பலம் எனும் சிவ சுகாதீத வெளி. அது எங்கே நம்ம மண்டைக்குள்ளே தான் இருக்குது. நம்ம மண்டைக்குள்ளே அந்த வெட்ட வெளி இருக்குது. மெய் வைத்து அழியா வெறுவெளி, அது வந்து அழியவே அழியாது. ஆக மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு இயற்கையில் இருக்கு. அதை வந்து நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வராதனால இந்த உடம்பு வேறு உடம்பு சூழ்வதும் நீங்குவதுமாய் இருக்கிறது அப்படின்னு சரவணானந்த சாமி. அதனால் உண்மையில் பிறப்பிறப்பு ஆன்மாவுக்கு கிடையாது. சிவ சுகாதீத வெளி வந்து நமக்குள்ளே இருக்குது. அது அழியா வெறுவெளி தனில் உரு தெய்வப்பதியாம் சிவமே சிவமே. அதனால் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியே பெருக அப்படின்றார் இறைவன் சொல்கிறார். அப்போது வந்து அப்போ நமக்கு வள்ளலார் சொல்லும்போது அதையே நமக்கு சொல்கிறார். வள்ளலாருக்கு ஆண்டவர் சொல்கிறார், கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியே பெருக. அப்படி சொன்னீங்க, நான் அவ்வண்ணமே பெற்றிருக்கிறேன் சொல்லிட்டு நமக்கு சொல்கிறார், இங்குள்ள யாதொன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள், கருணையும் சிவமே பொருளென கொள்வீர். கருணைன்றது சிவம்ன்றது அன்பு, கருணைன்றது அவருடைய தன்மை. ஆக இதுதான் அம்மையப்பன். அன்பு அருள் இன்பம், அன்பருள் இன்பம், இதுதான் சத்து சித்து ஆனந்தம், இதுதான் சி வ இம் த யவு, இதுதான். அதனால் சோம்பல் நித்திரை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எந்த தாமதமும் செய்யாமல் உடம்பு நல்நிலையில் இருக்கும் பொழுது நாம் வந்து அகநிலையை நாடணும். நடுக்கன்னாலும் சிற்றபையினாலும் அகநிலையினாலும் ஒன்று தான். பொற்சபைன்றது
நம்மை சூழ்ந்திருக்கிற உலகமே பொற்சபை தான். இந்த உடம்பும் பொற்சபையில் ஒரு கூறு தான். மனமும் பொற்சபையில் ஒரு கூறு தான். சரிங்க 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 சரி. அப்படிங்களா? சரிங்க சரிங்க. ஏன்னா எனக்கு மொழி ஈடுபாடு போச்சு. வேலை ரெண்டாவது என்னுடைய உடல் நலம் சாமிகிட்ட தான் கேட்பேன். என்னுடைய உடல் நலத்தை கொடுங்க. சரிங்க சரிங்க. எனக்கு இன்னும் நிறைய அன்பர்கள் தொடர்பு கொண்டு இருக்காங்க. சரிங்க. வெரி குட் வெரி குட். தேவையான வேலையை நான் செஞ்சு தரேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். செய்கிறேன் சரிங்க சரிங்க சரி. தேடி வருது. சரிங்க சரிங்க சரி. ஒரு அற்புதங்கள் தினமும் ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்குது. சரிங்க சரிங்க சரி. கரெக்டாக 4:30 மணிக்கு ஒரு தட்டி விடுற மாதிரி வருது. சரிங்க சரிங்க. கரெக்டாக ஒரு இடம் தட்டி விடுறாங்க. சரிங்க. நான் அருப்பறிஞ்சு மகன் மந்திரம் சரிங்க. சொல்லிட்டே இருப்பேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்புறம் அப்போதான் அற்புதமான கனவுகள் வருகிறது. அப்படிங்களா? சரி.